अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह ख़ैरुल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। या अय्युहल्लज़ीना आमनू उदख़ुलू फ़ी सिल्मि काफ़ा व ला तत्तबिउ खुतुवातिश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। கண்ணியம் மிகுந்த எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, இறை விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்கள் பகிரங்க விரோதியாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் ஒருமுறை ஹஜ்ஜு செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு மிகப்பெரிய பேருரை நிகழ்த்தினார்கள். யுகமுடி நாள் வரைக்கும் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அல்லது மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இரத்தின சுருக்கமாக சில உரைகளை நிகழ்த்தினார்கள். அதில் குறிப்பாக இறை விசுவாசிகளுக்கு அவர்கள் சொன்னது, நீங்கள் மார்க்கத்தில் சில காரியங்களை அற்பமானது என்று கருதுவீர்கள், அதன் மூலமாக ஷைத்தான் உங்களை வீழ்ச்சியடைய செய்து விடுவான், வெற்றி கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே சில பாவங்களை நாம் அலட்சியமாக கருதுகிறோம், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போன்று கருதுகிறோம். ஆனால் ஷைத்தான் அதை மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்திருப்பான் என்று நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். இரண்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்ட வரத்தில் ஒன்று, மனிதர்களை நான் முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் நின்று அவளை வழிகெடுப்பேன் என்று சொன்னான். அதாவது சுற்றி நம்ம ரவுண்டு கட்டி அடிக்கன்னு சொல்கிற மாதிரி நம்மை வழிகெடுப்பில் ஷைத்தான் முனைப்போடு செயல்படுகிறான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம், இது நத்திங், ஒன்றும் இல்லை, இதில் மார்க்கத்தில் இதெல்லாம் பெருசு சீரியஸாக சொல்லப்படவில்லை என்று நாமே சிறிது பெரிது என்று கருதுகிறோம். சிறிய பாவம் பெரிய பாவம் என்று நாமே அதை பிரித்து அதை நமக்கு நாமே சமாதானம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, அப்படி சொல்லவில்லை. நம்மால் மஸ்தகத்தும் நம்மால் இயன்றவரை மார்க்கத்தில் ஷைத்தானோடு போர் தொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அவன் நம்மை தெளிவாக இலக்கு வைத்து அவன் தன் ஆயுள் முழுவதும் அவன் பயன்படுத்துகிறான். நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிற ஷைத்தான் ஒருவனும் இருக்கிறான். நமக்கு சோதனைக்காக அவன் படைக்கவும் பட்டான். ஆக கவனமாக நாம் வாழ்க்கையில் மார்க்கம் கற்றுத்தருகிற எந்த ஒரு காரியத்தையும் இது ஒன்றும் பெரிதல்ல, இது ஒன்றும் சிறிதல்ல என்று நாம் அதை நகர்த்தி போய்விட வேண்டாம். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால், நீங்கள் ஷைத்தான் உங்கள் பகிரங்க விரோதியாக இருக்கிறான், ரொம்ப கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவன் எந்த அளவுக்கு போராடுவான் என்றால், மரண தருவாய் வருகிற பொழுது ஒரு மூமியினுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் ஷைத்தான் தனது முழு பட்டாளங்களையும் அழைத்து வந்து, தனது முழு சேனைகளையும் கொண்டு வந்து
நம் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சிந்தனைகளை கொண்டு வர கடும் முயற்சி செய்வானோம். அந்த நேரத்தில் இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்னு சொல்லுவாங்களா, கடைசி நேரத்தில் இவனை வீழ்த்தின்னு நினைக்கிறது. ஒரு மூமினை வீழ்த்தி விட வேண்டும் என்று சைத்தான் கடுமையாக முயற்சி செய்வானாக. அல்லாஹ்விலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வில் சகல காரியங்களிலும் மரண தருவாயிலும் சைத்தானும் தீங்கிவிட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். நாம் சில காரியங்களை அலட்சியமாக கருதுகிறோம், அலட்சியமான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம். அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருப்பதில் மாறாக பெரும்பாவத்தில் கொண்டு விட்டுருது. மக்கள்கிட்ட அநேக பேர் பேசும்போது கவனிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலுக்காண்டி நீங்கள் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய பாவம், அந்த வார்த்தையை சொல்லவே விடாது. அல்லாஹ் ரசூலுங்கிறது நமக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? அல்லாஹ் ரசூலுக்காண்டின்னா மக்களுக்கு புரியலை. அல்லாஹ்வும் ரசூலுக்காக தானே கிடையாது. அது பெரிய ஷிர்கான வார்த்தை, பெரும் பாவமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற அல்லாஹ் மட்டும்தான் சொல்லணும், அல்லாஹ் மட்டும்தான் சொல்லணும். அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹுக்காக அதோடு நிறுத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்காகவும் சொன்னாங்க? யாருக்கான்னு சொல்லியிருப்பாங்க? அல்லாஹுக்காக செய்யணும் தான் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹும் எனக்கும் செய்யணும்னு சொன்னாங்க. புரியுதா? அல்லாஹுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காக அல்லாஹ் ரசூல் என்று இது என்ன எங்கே கேடு வந்ததுன்னு கேட்டால், இன்னும் நிறைய நான் பள்ளிவாசலில் பார்த்துருக்கேன். இங்கே அல்லாஹ் எழுதியிருப்பான், இங்கே முகமது எழுதியிருப்பான். இங்கே 2 ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பானுங்க. இந்த முகம்மதுக்கு அடுத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூட வார்த்தை ப்ராக்கெட்டில் இருக்கா, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்து பாயிண்ட் விட்டு ஆலிமுலே கூட்டே சொல்லிக்கிற மாதிரி தூரம் எடுங்கன்னு சொல்லுங்கள். அல்லது அதில் ரசூல் ஸல்லல்லாஹு, அந்த இடத்துல ரசூலா பேர் ஏன் வருதுன்னு கேட்க முதல்ல தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோட அர்த்தமே வேற. யாரும் எந்த தூதரவும் நிறுத்தக்கூடாது, போட்டு நிறுத்திடக்கூடாது. அல்லாஹ்வும் அவனது தூதரும் என்ற வார்த்தை எந்த இடத்துல வரும்னு கேட்டால், அல்லாஹ்வே சொல்லுவான் நானும் எனது தூதரும் என்று சொல்லுவான். நாம் சத்தியமிட்டு சொல்வதென்றால் அல்லாஹ் மீது ஆணையாக என்ன சொல்லணும்? அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் ரசூலுக்காக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ள சாட்சிகள் உள்ள இழுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். இது சமூகத்தில் ரொம்ப ஈஸியாக பரவி கிடக்கு. இதை ஆலிம்கள் பதிலளித்து சொல்வதும் கிடையாது. வெறும் ஷிர்கான வார்த்தை அது. அது சொல்லாதீர்கள், அதை சொல்லாது. அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக என்று மட்டும் சொல்லுங்கள். தூதரை நீங்கள் என்ன செய்கிறாங்க? உங்கள் பாசத்தினால் அங்கே கொண்டு இழுத்து விட்டுறாதீங்க. ஒரு இடத்துல அல்லாஹ்வும் தூதரும் என்று ஒரு நபித்தோட சொல்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான் கூப்பிட்டாங்க, அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ்வும் அவனது தூதரும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வும் அவனது தூதர் என்று நீங்கள் அவனது இறை தூதர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் தூதர் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் வேற, அல்லாஹ்வுடைய தூதர் வேற, ரெண்டையும் ஒன்றாக்கி விடாதீர்கள். ரொம்ப எச்சரிக்கை பண்ணுறாங்க, கவனமாக இருங்க. அதே போல் நம்மிடத்தில் உதவி கேட்கக்கூடிய சில மக்கள் பாமரத்தனமாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கடுத்தால் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க வார்த்தை, அது சர்வசாதாரணமாக நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் கடுத்தால் உங்களை தான் மலவோட நம்பியிருக்கேன். பெரிய பாவம். வார்த்தைகளால் பெரிய, இப்படி மனசில் நினைச்சாலும் ஷிர்க் தான், வார்த்தைகளால் சொன்னாலும் பெரும் பாவம் தான். இதெல்லாம் ஈஸியாக நினைக்கிங்களா? சைத்தான் சக்ஸஸ் ஆயிடுவான். சைத்தான் சக்ஸஸ் ஆயிடும். அவன் இங்கே தான் தேவை அவனுக்கு. உங்களை எங்கே உடைக்கணும் அங்கே உடைக்கணும். நம்ம ஈமானில் ஓட்டை, இது ஈமானில் ஓட்டை. அல்லாஹ் அடுத்தால் உங்களோட நம்பியிருக்க என்ற வார்த்தை சொல்லவே சொல்லார்கள். ஒன்று சொன்னால் ஹஸ்பி அல்லாஹ் நியமல் வைக்க, அல்லாஹ் எனக்கு போதுமான அவனின் பொறுப்பாளன் என்று சொல்லுங்கள். அல்லது மனுஷன்ட பேசுறீங்கன்னா, எத்தா உங்களுக்கு மழை போல நம்பியிருக்கேன், அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யட்டும், எனக்கு உதவி செய்யணும் போடட்டும் என்று சொல்லுங்கள், தவறில்லை. மாறாக அல்லாஹ் அடுத்தால உங்களை நம்பியிருக்கேன் அப்படின்னா, ஏன் அல்லாஹ் அடுத்தால ஏன் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? உங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை கூட ஷிர்க் வருவதை மார்க்கம் அடித்து நொறுக்குது. மார்க்கம் அடித்து நொறுக்குது. தயவு செய்து எக்காலத்தில் நல்ல யாராவது சொன்னாங்கன்னா உடனே சொல்லிடுங்க. உடனே சொல்லி அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ்னு சொன்னேன், அல்லாவே எனக்கு போதுமானவன்னு சொல்லுங்கள். அல்லது நீங்கள் தனிப்பட்ட உதவி கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய இயலாமையினால் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் என்று சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் உதவி கேட்டு வரும்போது அறியாமல் இதை சொல்லுகிறார்கள். மார்க்கத்து அறியாமையால் அப்படி சொல்வது கூட அனுமதி கிடையாது. அனுமதி அவங்களுக்கு கரெக்டாக பிரித்து சொல்லி கொடுத்துரும். இது கிடையாது. இஸ்லாம் எங்கெல்லாம் ஷிர்க்கை உடைக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஷிர்க்கை கடுமையாக உடைத்து வீசிவிடும். அதுபோல் இது எதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்,
நம்ம ரொம்ப அலட்சியமாக கருதுகிற காரியங்களை ஷைத்தான் நம்மை வீழ்ச்சியடைய செய்கிறான். ஷைத்தான் அது மூலமாக தான் வெற்றி பெறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்தை போய் எப்போ நீ போய் கபரில் முட்டு நம்ம முட்ட மாட்டோம், போடா சிறுக்குலான்ட்டு ஓடிடுறோம் இல்லையா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். தாயத்தை கட்ட மாட்டோம். அடுத்தால நிறையா முஸ்லீம் இளைஞர்கள் ஏகத்துவ புரட்சி அப்படி கம்பை உணிக்கி நிற்கான். கல்யாணம் முடிஞ்சு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வரான், கையில் ஒரு வருஷம் எடுத்த புள்ள இருக்குது, புள்ள கன்னத்தில் கருப்பு புள்ளியாக இருக்குது. ஏன்ப்பா கருப்பு புள்ளி வந்து கேட்டேன், என் பொண்டாட்டி வச்சு விட்ட அப்படிங்க. பொண்டாட்டி வச்சு விட்டாளா? நீ பொண்டாட்டி உனக்கு வாழ்க்கையில் கருப்பு புள்ளிடா, உன் சிறுக்கு உன் ஈமானுக்கு கருப்பு புள்ளியே உன் பொண்டாட்டி தான், தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை சொல்லி எங்கள் வீட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போனா மாமியா வச்சு விட்டா, மாமியா மூஞ்சியில் கருப்பு புள்ளி வை. ஏன் மாமியா அழகாக இருக்க வேண்டாமா? என்னடா சொல்ல வரீங்க? புரியுதா உங்களுக்கு? வித்துறாதீங்க பொண்டாட்டியை பார்த்தோன்னு வித்துறாங்க, ஈமானை வித்துறாதீங்க. பொண்டாட்டியில் கூப்பிட்டு நான் மெனைக்கிட்டு கூப்பிட்டு சொல்கிறேன், இது என்ன கருப்பில் வச்சுருக்கலாம், யாராவது பார்த்த முடிய மாட்டேங்க, இது என்ன கருப்பில் வச்சுருக்கு, என்னங்க பொண்டாட்டி அது எங்கள் மாமியா வச்சு போய் களி மூஞ்சத்தோட. அப்புறம் ஒரு நாளைக்கு திருப்பி அதே வச்சுட்டு வரான். அப்போ என்ன சுத்தம்? பொண்டாட்டிக்கு சொல்லலை. பொண்டாட்டி இதெல்லாம் மார்க்குன்னு நினைக்கல. இது ஏன்னு காரணம் கேளுங்க. எதனால் வைக்கிறாங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்களேன். யாருக்கா காரணம் தெரியுமா? கண்திருஷ்டி வந்தால் மார்க்கும் வழி. கண்திருஷ்டி இஸ்லாம் ஒத்துக்கிடுது. என்ன சொல்லுச்சு? குல்குல்லா அகது ஃபலக் நாஸ். அகது இந்த மூன்று என்ன செய்யுங்க, சூரா இக்லாஸும் ஃபலக்கு நாஸை ஓதி என்ன செய்யுங்க, உங்கள் கைகளால் குழந்தைகளுக்கு தடைவிடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுபோல் அந்தி சாய்கிற நேரங்களில் ஷைத்தான் பூமியிலே பரவி செல்கிற நேரத்தில் குழந்தைகளை வெளியே விடாதீங்க. இப்படி இஸ்லாம் கற்று வந்திருக்கல. இதைத்தானே மனைவிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அதைத்தானே சொல்லிக் கொடுக்கணும். இல்லை மூஞ்சில் பவுடர்லாம் போட்டு நச்சுன்னு ஒரு குத்திட்டு அனுப்பி விட்றீங்க. நீ ஈஸியாக நினைக்கிறீங்களா? இது பாவம், இது பாவம். நம்பிக்கை தகருது. என்ன செய்யுது? நம்பிக்கை தகருது. இது பிரமத கலாச்சாரம். வீடுகளில் பூசணிக்காய் தொங்க விட்டாமல் வீடு கட்டும்போது அதே போல தான் நம்ம காலத்தில் அந்த காலத்தில் நமக்கு கண்ணத்தில் குத்து விட்டதெல்லாம் இருக்குது. இஸ்லாம் தெரிஞ்சவரை எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டோம். இந்த புதுசாக கல்யாணம் முடிக்க அந்த வேலையை செய்வான். அதில் புதுசாக கல்யாணம் முடிச்சு பிள்ளையை தூக்கிட்டு அடையிறோம். எவனா கருப்பு புள்ளி வச்சுன்னா நீ உனக்கு வாழ்க்கையில் கருப்பு சைத்தான் புள்ளி வச்சுருக்கான்னு அர்த்தம். தயவு செய்து வச்சுக்கிடுங்க, அதை அகற்றி விடுங்கள். சின்ன விஷயந்தான், ஆனால் டேஞ்சர். அது டேஞ்சர். நம்பிக்கையில் ஓட்டையை தகர்க்கும். மாமியாலே காரணம் சொல்லக்கூடாது. அந்த மாமியாலையும் வீட்டை விட்டு ஒதுக்கி வையுங்கள். அடுத்தால தொழுகையில் ரொம்ப முக்கியம். சாரி, நம்ம வார்த்தையில் அடிக்கடி வேறு கெட்ட நேரம் என்ன பண்ணாலும் பிரச்சனையாக இருக்கணும், ஒரே நேரம் கெட்ட நேரமாக இருக்குது. அல்லாஹ் மடியார்களே, ஒரு காலம் வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு காலமும் அப்படி வார்த்தைகளை சொல்லாதீர்கள். இதெல்லாம் வழக்கத்தில் வர்றது. ஈஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, காலம் நானாக இருக்கிறேன், காலத்தை குறை கூறாதீர்கள். அல்லாஹ் காலம் நானாக இருக்கிறேன், நானே இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இரவும் பகலும் மாறி வர்றது எங்கெல்லாம்? இந்த பூமியில் மட்டும்தான் இரவும் பகலும் உண்டு. ஞாபகத்தில் வச்சுக்கணும். உலகத்தில் வேறு எந்த கிரகத்தில் நைட் அண்ட் டே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி நீங்கள் படித்து பார்த்து தலை சுற்றிடுவீங்க. இந்த மனிதனை வாழ வைப்பதற்காக மனிதனுக்காக உயிரினங்களை வாழ வைப்பதற்கு அல்லாஹ் இரவு பகலை மாறி மாறி வரவு செய்தான். இருளில் நடக்கும் இரவு. அண்ட சராசரம் வந்து லைட்டு கிடையாது, இருட்டு தான். அதில் கிரகங்கள் அடித்து மோதி வெளிச்சம் இருக்குது. ஆனால் அங்கே இரவு பகல் எங்கே வருதும் பூமியில் மட்டும்தான் வரும், வேறு எங்கும் வராது. சுப்ஹானல்லாஹ். சொல்றாகவே இரவு பகலை வர செய்து நாமே காலத்தை சுழற்றுகிறோம். காலம் நானாக இருக்கிற. ஆகவே காலத்தை நீங்கள் குறை கூறாதீர்கள். திட்டம் சைத்தான் பிடிச்ச நேரமே செரலப்பா. சைத்தானும் பிடிச்சி நேரம் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு மண்டையில் பிடிச்சிருக்கு. அல்லாஹ் என்ன செய்யாது? அல்லாஹ் அடியாருக்கு ஒரு தீங்கிழைப்பதில்லை. அல்லாஹ் அடியார்கள் ஒருபோதும் தீங்கிழைப்பதில்லை. நம்ம என்ன செய்வோம்னா டக்குன்னு கிளம்பி போகும்போது செருப்பு அருந்துட்டு, நல்ல செருப்பு தான் இருக்கும், சடனாக அருந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட செருப்பு போட்டோமா, ஷூவை கட்டாயிட்டு வைங்களேன். சைத்தான் நேரங்காலம் தெரியாமல், என்னது நேரம் காலம் தெரியாமல் சைத்தான் என்ன செஞ்சுட்டு செருப்பை அந்து விட்டுட்டு. மக்களே, அல்லாஹுடைய அருள் மீது ஒருவர் நம்பிக்கை இழக்காதீங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, செருப்பின் வார் அருந்தால் உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள். செருப்பின் வார் அருந்து போனால் உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய கொடையாளி. அல்லாஹ் இந்த செருப்பை எதுக்கு அருந்து போன வச்சான்னு உங்களுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. நாம் நல்ல நம்பிக்கையாளனாக இருந்தால்
அல்லாஹ் நமக்கு தூரத்தில் நடக்கிற தீங்கை தடுப்பதற்காக அந்த செருப்பை கட் பண்ணி உட்கார வச்சுருவான். உங்கள் பைக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகலாம், ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார இலக்கை வச்சு கூட 10 லட்ச ரூபா ஒருத்தர் தாரஞ்சு கூட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே போயிருக்கலாம். அதைவிட நமது உயிர், அதைவிட விலை மதிக்க மிக்கது. அங்கே நடக்கிற விபத்திலிருந்து அல்லாஹ் ரப்பலா இணைஞ்சிருப்பான். நம்மளை பிரேக் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்லோ பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம தெரியாமல் சைத்தான் பிடிச்ச உள்ள வண்டின்னு போட்டு மிதிப்போம். மிதிக்கமா? சைத்தான் பிடிச்ச வண்டிலாம் இல்லை, வாகனம் உங்கள் அருட்கொடை தான். வாகனம் அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை, தெரிஞ்சுக்கிடுங்க. ஆக அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் தந்த ரஹ்மத்துகளை திட்டக்கூடாது. காரண காரியத்தோடு என்ன செஞ்சிருவோம்? அது நம்மை அல்லாஹ் ஸ்லோ பண்ணி வைப்பான். ஒரு மூமீன் அதை உள்வாங்க தெரியணும். அதுக்கு தான் எந்த துன்பம் நடந்தாலும் என்ன வார்த்தை சொல்கிறது? இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினின் காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான நன்மை நடந்தால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான். அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறான். அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ரெண்டுமே அவனுக்கு நன்மையாக மாற்றி விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே என்ன விளங்குது? நாம் எந்த சூழல் என்ன செய்யக்கூடாது? காலத்தையோ அல்லாஹ் தந்த ரஹ்மத்துகளை காற்றை திட்டக்கூடாது. ஏன் சேவலை கூட செய்து, சேவல் கூதா சேவலை திட்டாதீர்கள். ஏன்? அது காலை என்ன செய்யுது? உங்களை தொழுகைக்காக எழுப்பி விடுகிறது. அது நல்ல மலக்குகளை கண்டால் சேவல் என்ன செய்யுது? கூவுகிறது. எங்கே? ஃபஜ்ருக்கு முன்னாடி 12 மணி மத்தியானம் சூகிற கேவல் அது ஒன்றை கண்டு பயந்து கத்துது அறுத்துறோன்னு சொல்லி. இது இரவு நேரத்தில் ராத்திரி முழிச்சு தொழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேவல் கூவுவது என்ன செய்யுது? நல்ல வானங்களை கண்டால் சேவல் கூவும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக. என்ன சொல்லணும் அப்போ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக. சேவல் கூவுவதை கண்டால் இப்படி சொல்லுங்கள். இப்படி ஏனென்றால் அது நல்ல மலக்குகளை காண்கிறது. எடுத்தால தொழுகை ரம்லான் மாதத்தில் நிறைய பள்ளிவாசலில் சில தொழுகையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆக்கி விட்டுருப்பாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தொழுகை. இன்னொன்று வம்பு கெடுக்கிற தொழுகை. 2 வகையான தொழுகை சமூகத்தில் நிலவுகிறது. ரெண்டுமே பெரிய கேடு. எந்த அளவுக்கு அந்த தொழுகையை பற்றி பேசணும்னு கேட்டால் அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறாங்க. தொழுகையை பற்றி இந்த வேகமாக ருக்கு சுஜூது ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்கல்ல, ருக்கு ஏதாவது எப்படின்னா அவங்க நோக்கம் என்னென்னா, உண்மையான நோக்கம் என்ன? அல்லாஹ்வை தியானிப்பது. வகீமு ஸலா லிதிக்ரி. நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. அதான் தொழுகை நோக்கமே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தான். ஆனால் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ரமலான் மாதத்தின் தொழுகை இரவு தொழுகை எப்படி மாறி போச்சுன்னு கேட்டால் 30 ஜுஸு முடிக்கணும். அது எப்போ முடிக்கணும்னா, லைலத்துல் கத்ர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 27க்குள்ளே முடிச்சிடணும். முடிக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறது அப்படின்னா, எங்கேயாவது வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது எங்கேயா பிரேக் டவுன் ஆகிட்டுன்னா அந்த லாஸ்ட்டு டைட்டை க்ளோஸ் பண்ண ஏறி மிதிப்பான். 80 கிலோமீட்டர் போகிற ட்ரெயின் 120 அத்து பிடிங்கி போய்டும். என்னடா பார்த்தா விழுப்புரம் வந்துட்டா, இப்போ தான் நம்ம மதுரை இல்லை, அங்கே டைம் சேவ் பண்ணுறாங்க. அது மாதிரி என்ன ஆகிட்டா அப்படின்னா 27ஆம் டேட்டுக்குள்ளே 30 ஜூஸு முடிக்கணும். ஒரு கண்மூடித்தனமாக முட்டாள்தனமான ஒரு இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொழுகையில் அடின்னு அடிக்கிற சும்மா குரான் ஓதுவான் ஃபுல் ஸ்டாப்பு கம்மா கிம்மா எதுவும் கிடையாது. அடி பறக்கும். அப்படியே ருக்குவும் சுஜூதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோபோ மாதிரி ஆயிடுவான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி அடுத்த அல்லாஹ் அக்பர் அடிச்சு போய்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக தொழுதவங்களாம் கை தூக்குங்க. ரமலானில் அப்படி பள்ளியாசலில் போய் எல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க. வாழ்த்து செய்தி பிடிச்சிக்கிடுங்க. நரகம்தான். நான் ஹதீஸ் ஓப்பன் வாசி காமிப்பேன். அல்லாவை பயந்துக்கிடுங்க. அல்லாவை திருட்டு பயல்கள் நல்லாடி திருட்டு பயல்கள் சொன்னாங்க. உலகத்திலே மோசமான யார் தெரியுமா? தொழுகையை திருடுபவன். வாசி காமிக்கணும், படித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருடன் தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசல் தொழுகையை இமாமத் நடத்தி வைத்துவிட்டு அந்த பள்ளியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஒருவர் பள்ளிவாசலுக்குள் தொழ ஆரம்பித்தார். தனியாக லேட்டாக வந்தார், தொழ ஆரம்பித்தார். பறவைகள் தானியங்களை கொத்துவதை போல ருக்குவும் சுஜூதும் செய்தார். பறவைகள் தானியங்களை கொத்துவதை போல ருக்குவும் சுஜூதும் செய்தார். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே நிலையில் ஒருவர் மரணித்தால் அவன் முகம்மதின் மார்க்கம் அல்லாத ஒன்றில் மரணிக்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தை நீ பார்த்துக்கிட்டு. நீங்கள் செய்கிறது என்னது? தொழுகை. ஓதுறது அல்ஹம்து சூரா, ருக்கு சுஜூதில் தஸ்பீ. ஆனால் போகிறது நரகத்துக்கு. தெரியுதா? இப்போ நான் சொன்னேன்னா சொல்கிற சுபசெய்தி கரெக்டாக? தயவு செய்து நீ எந்த பள்ளியாசம் இப்படி தொழுதான் நாங்கள் போய் அதுக்கு நீ தனியாக கூட நின்று செய்யுங்க. பள்ளிவாசலில் தனியாக நின்று தொழுதுட்டு போயிருங்க. இந்த ஜமாத்தோடு சேர்ந்து நாசத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். முகம்மது அல்லாத ஒரு மார்க்கத்தில் மரணிப்பார் அவர். புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டா இப்போ
ஜமாத்தை பேணும் எந்த ஜமாத்துன்னு தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. ஏன் நம்ம தொழுகையெல்லாம் தனியாக வச்சோன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதெல்லாம் பேணுதலே கிடையாது. என்னன்னா புதுசாக ட்ரைனிங் பண்ணி ஓத வர பாருங்க பையங்க, ஹாபியில் ஓதி வரோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லிட்டு ஒட்டு அடி ட்ரெயின் போகிற மாதிரி குரான் அப்படி ஓதவே கூடாது. திருக்குரானை நிறுத்தி நிதானமாக எழுத்துக்கள் நிறுத்தி வேர்டு நிறுத்தி ஓதணும். குரான் இனிமையானது நிறுத்தி ஓதக்கூடியது. இங்கே ஒன்று ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை கம்மாவும் இல்லை, அடித்து போய்கிட்டே இருக்குது. ஒரு தஜ்வீத் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேகமாக ஓட்டி 30 ஜுஸை 27 முடிக்க வேண்டும் மூட நம்பிக்கையால் இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து தொழுதட்டு நடக்கிறது பெரிய கூட்டம். அதையும் தொடர்ச்சி இருக்கு பாருங்க. காகம் இரத்தத்தை கொத்தி தின்பது போல தொழுகையை கோபத்தில் அல்லாஹ் சொல்ற உதாரணம் சொல்றாங்க. காகம் இரத்தத்தை கொத்தி தின்பது போன்று இவர்கள் தொழுகையை கொத்துகிறார்கள். தொழுகையில் பறவைகள் கொத்துவதை போன்று சஜிதா செய்பவர் கடும் பசியிலே 1 அல்லது 2 பேரித்தம்பழத்தை உண்பவன் போல் ஆவார். அது அவரது பசியை எப்படி போக்கும் என்று அல்லாஹ்வுடைய கேள்வி கேட்டான். கட்டும் பசியில் தான் 2 பேரித்தம்பழம் 1-2 கிடைச்ச பசி அடங்கிடுமா? அது எப்படி அடங்கும் என்று கேட்டார்கள். இது சஜிதாவிலையும் ருக்குவிலையும் கவனமாக என்ன செய்யணும் இருக்கு. இது ஒரு டீம். இங்கே நம்ம பக்கம் எப்படி இந்த வச்சுங்க ஓடுவான் பாரு சஜிதாவில், இவன் தவக்கலமாக படுத்திட்டு காலெல்லாம் உதைவான். நீண்ட சஜிதா. ஏன்பா ஏன் உங்களுக்கு ரமலான் வந்தால் ஏன் நட்டமாக நிற்கிது? ஏங்க எப்பவும் கூட தொழுகை நிதானம் தான் மார்க்கம் சொல்லியிருக்கு. என்ன செய்யறதுன்னா ரமலான் தொழுகைன்னு சொல்லிட்டு தகஜத்தில் என்ன செய்யறது, லைட் ஹீட்டில் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆணி சஜிதாவில் போட்டுறது. ஒரு நாள் இங்கே நம்ம இங்கே அப்துல் காதர் இங்கே இருக்கார் நம்ம மேனேஜர். இங்கே தொழுகை நடக்க நான் லேட்டாக வந்தேன், என்னை கூப்பிட்டுங்க வாங்கன்னு காமிச்சார். இங்கே பின்னாடி கூத்த பாருங்கன்னார். ஆலிம்சா போட்டு சஜிதாவில் போட்டார். சஜிதாவில் போட்டு குரானில் மனப்பாடம் பண்ணுற அடுத்து ஓதுற ஜூஸு மனப்பாடம் பண்ணுறா என்னளவோ தெரியல. பின்னா இருக்காலும் அவன் கையை படுத்து காலை உதைதான் ஒருத்தர் இப்படி மல்லாக படுத்து கிடக்கான். லைட் ஆஃப் பண்ணி எதுவும் தெரிய மாட்டேன். கூத்த பார்த்தீங்களா அதுதான் நான் வெளியே நிற்கின்றார். கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஹதீஸ் அப்புறம் தான் தேடி பார்த்தா இதெல்லாம் மார்க்கத்தில் நினச்சிக்கூடாது, மிகைக்க வேண்டாம். மார்க்கத்தில் எதுவும் மிகைக்க வேண்டாம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வேகம் உண்டு. உங்கள் காரியங்களின் நெடுநிலையை கடைபிடிங்கள். மார்க்கத்தில் ஒருவரை சுட்டி காட்டி இவரை போன்று உண்டா என்று கேட்டால் இவரை கணக்கில் எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. ஏ அப்பா அவரை காணுமா அப்படின்னா அவன் ஜோலி முடிஞ்சாங்க அர்த்தம். அவனை லிஸ்ட்லேயே எடுத்துறாதீங்க, அவன் கேடு கட்டவன் என்று பொருள். மார்க்கத்தில் ஒதுக்கப்பட்டவன் இவரை மாதிரி உண்டா? மார்க்கத்தில் எவனையும் முன்கூட்டி சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, அது கிடையாது. அப்போ இந்த தொழுகை விஷயத்தில் நம்ம எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கோம் தெரியுதா? ரமலான் மாதத்தை தொழுகிறத நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட வேண்டாம். இந்த பொதுவாக சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில் தொழக்கூடிய சகோதரர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்குது. இதை தெரிஞ்ச பிறகாது என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க தனியாக நின்று பாருங்கள். வண்டி ட்ரெயின்மே அத்துக்கிட்டு போகுது அப்படின்னு அல்லாஹ் அக்பர் இடையில என்ன ஓரம் எதுக்கு ஓரம் எதுவுமே தெரியும். இடையில ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லுமிடலாகி மணிமா ஆகியத்தின் இதெல்லாம் எதுக்குங்க? யார் சொல்லி கொடுத்தா? 30 ஜூஸு நீங்கள் வீட்டில் ஓதிடாதீங்க. நீங்கள் வீட்டில் ஓதுனா அவங்க வீட்டில் வானம் வெடிச்சிடும், திற பொழந்துடும். என்ன வீட்டில் அருள் இறங்கிட்டுனா அது வேறு கஷ்டம் இல்லை, சைத்தான்லேருந்து படுத்துருக்கணும். வீட்டில் நீங்கள் குரான் 30 ஜூஸ் ஓதி முடிச்சிடாதீங்க. பள்ளிவாசல் என்ன செய்யணுமா? 30 ஜூஸு முடிக்கணுமா? இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? தயவுசெய்து அல்லாஹ்வுடையார்களே மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க. நீங்கள் வட்டம் போட்டு உங்கள் ஜமாத்து மார்க்கம் என் நன்னா விட்டு பார்க்கணும்னா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதும் பிற ஒன்றோட அடிச்சு நொறுக்கிறாங்க. அதான் சொன்னேன், இந்த இஸ்லாம் என்பது இது நிச்சயமாக இது மதம் அல்ல, மார்க்கம் என்பதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட வழிகாட்டுதலை செய்கிற விவாதத்துகளை கூட மார்க்கம் எவ்வளோ துல்லியமாக கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள். எல்லாத்தையும் நிதான போக்கு இருக்கும். மார்க்கம் என்பதை எதில் ஒன்று ஸ்பீடு காட்டினாலே அந்த மார்க்கத்துக்கு ஒத்து வரன்னு அர்த்தம். அல்லாஹ் ஸ்பீடு காட்ட சொல்ல ஒரே இடம் மட்டும்தான், 2 இடத்த சொல்லலாம். நீங்கள் விரையுங்கள், ஃபஸ்தபையுல் ஹைராத், நன்மையானவற்றுக்கு விரைஞ்சு போங்க. இப்போ அதே போல் பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுது? பாவ மன்னிப்பு தேடுதியா அதில் முந்திப்போ. நல்லதை செய்யணும்னு நினைக்கியா உன் கை முந்தொட்டு நினை, என் கை முதல்ல நன்மையில் இருக்கணும் என்று நினை. இந்த 2க்கு தான் இஸ்லாம் முன்னி போச்சு. பாக்கி எல்லாத்தையும் தெரியுமா? நீங்கள் நடுநிலையை தான் கடைபிடிக்கணும். நீங்கள் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். அதுக்காண்டி தொழுகையில் லேட்டாக நினச்சிடாதீங்க. தொழுகையிலேயே முந்தியவர்களுக்கு யார் வலது பக்கம் ஃபஸ்ட்டு இருக்கிறாரோ அடுத்தால முக்கியமான விஷயம். ஜமாத்தோடு தொழும்போது இமாம் முன்னாடி நின்றால் 2வது ஒரு பெண்ணை என்ன செய்வார்? நேராக நிற்பார் அல்லது வலது புறத்தில் ஃபஸ்ட்டு நிற்பார். இவங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் வலதுபுறத்தை தான் ஃபஸ்ட்டு நிரப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யற அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் நிற்பார், 2வது அங்கேயே நிற்பார், 3வது அங்கே நிற்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மதுரை பார்க்க போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருச்செந்தூர் வரைக்கும் வண்டியே கிடையாது.
யார்ப்பா சொல்லி கொடுத்தா? அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறது ரைட் ஆஃப் த இமாம் பேக் சைடில், ரெண்டாவது இந்த பக்கம், அப்புறம் முதல்ல எங்கே ஃபில் பண்ணால் ரைட்டில் ஃபில் பண்ணணும். இப்படி தான் பேலன்சிங்காக போகணும். அதாவது தெரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர்ட்ட ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வலது பக்கம் மட்டுமே நிரப்புறேன். உங்கள் சிம்பிளாக சொல்லட்டுமா? சரிப்பா, இந்த ஜில்ல பள்ளிவாசலில் 4 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது, பெரிய நீளம் மக்கா பள்ளிவாசலில் ஹரம் ஷரீஃபில் போய் வலது பக்கம் மட்டும் நீளம்னு வச்சுக்கா, வட்டம் இப்படி சுற்றி இப்படி வந்துடும், இப்படிலாம் ஃபூலிஷாக செய்யாதீங்க. ஒரு பக்கம் வலது பக்கம் நின்றால் இரண்டாவது ஃபில் பண்ணி லெஃப்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும், அப்புறம் ஃபஸ்ட்டு ரைட்டில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட்டுங்கிறது தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கத்தில் இதெல்லாம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தாற்போல் முக்கியமான சப்ஜெக்ட் இது. மக்களை நாம் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப எதையுமே யதார்த்தமாக உண்மை நினைக்காத மாதிரி சர்வசாதாரணமாக நம்ம நாவை வச்சு அடியும் மக்களை. நாவை வைத்து மற்றவர்களை அடித்து தகர்க்கிறோம். இதில் நமக்கு பெருசாக பாவமாக ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் நம்மளை பற்றி அப்போ பேசலை, நம்மை பற்றி பேசலை, அதனால் நம்மளை பற்றி எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஆனால் நம்மளை பற்றி இன்னொருத்தன் பேசுகிற காதில் சொன்னால் நமக்கு மண்டை முடியல நெட்டமாக நிற்கிது. நம்ம இது பேசுகிறான், என்ன சொன்னான், அப்படியே சொன்னான் அப்படிமா, அல்லது அமைதியாக கேட்குற மாதிரி கேட்டு மனசில் ஒரு ரியாக்ட் பண்ணுறோம். நடக்காது இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். இதெல்லாம் சர்வசாதாரண. 2 மனிதர்கள் சந்தித்தால் 3வது நபரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். 2 நபர் இருந்தால், இப்போ 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள். 3 பேர் இருக்கும்போது 2 பேர் மட்டும் ரகசியம் பேசாதீர்கள். 3வது நபர் என்ன நினைப்பார்? நீங்கள் 3 பேர் நிற்கிறீங்க, 2 பேர் மட்டும் அப்படின்னு தனியாக அவன் மனசுக்கு என்னென்னா ஆசைப்படும். அப்போ சரி, இதில் 2 பேர் பேசல, ஒருத்தர் விலகிட்டார், வெளியே போயிட்டார். இவர் ரகசியம் சொன்ன மனிதரும் சொல்லாத மனிதரும் சேர்ந்து பேர் நிற்கிறாங்க. இப்போ இந்த ரகசியத்தை கேட்காத மனிதர் முதல்ல எப்படி என்ன கேட்பார் தெரியுமா? என்ன கேட்பாரு? என்னப்பா சொன்னோம்? ஃபஸ்ட்டு என்ன கேட்பான் தெரியுமா? ஏன்னா இவன் மனசு, நீ என்ன தான் அவர்கிட்ட அனுமதி வாங்கி ரகசியம் பேசினாலும் மனது அமைதி அடையாது. மனது என்ன நினைப்பா அப்படின்னா, நம்மளை பற்றி எதுவும் சொல்லியிருப்பானோ. மனித இயல்பு தானே. மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இதெல்லாம் உடச்சி விட்றாங்க பாருங்க. நீங்கள் 3 இருந்தால் 2 பேர் ரகசியம் பேசவே வேண்டாம். நீங்கள் தனியாக போனால் பேசிக்கிடுங்க, அவரை வச்சுட்டு பேசாதீங்க. அதே அடுத்தவனை பற்றி கள்ளத்தனமாக பேசுகிறதுக்கு 2 பேர் ரகசியம் பேசினால், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நீ 2 பேர் ரகசியம் பேசினால் 3வது இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஒருத்தனை அவனை நாசம் செய்வதற்காக அல்லது அவனுடைய கௌரவத்தை குலைப்பதற்காக நீங்கள் 2 பேர் ரகசியம் பேசினால், நீ நினச்சிக்கிட்டே சுற்றி பாரு, யாரும் இல்லை, அல்லாஹ் சொல்கிறாங்க 3வது உங்கள் ரப்பு இருக்கு, அல்லாஹ் கவனிச்சிட்டு இருக்கான், கவனமாக இருங்க, ரகசியம் பேச அல்லாஹ் இருக்கான் அந்த இடத்துல. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. இதெல்லாம் ஷைத்தான் நம்ம அடித்து நொறுக்கிற இடம். ஷைத்தான் அல்லாஹ்வோட அருளை விட்டு விரட்டுகிற இடம். இதெல்லாம் சும்மா லேசா சும்மா ஜஸ்ட் போகிற போக்கில் வெறுமன மௌனோபதேசம் கிடையாது. இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற மகத்தான தூண்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம். மனித குலத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், பொறாமைக்கெல்லாம் காரணம் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் தோண்டி இஸ்லாம் அடைக்கும். அதெல்லாம் தேடி இஸ்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவன் மீது கெட்டெண்ணம், பொறாமையெல்லாம் எங்கேருந்து வருது? ரகசியங்கள் பேசும்போது, தனியாக பேசும்போது, அடுத்தவனை பற்றி எல்லாமே தோண்டு வருது. இஸ்லாம் அந்த இடங்கள்லாம் தேடி போய் இந்த ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே வருது. அல்லாஹ்வுடையார்களே, இதெல்லாம் அலட்சியமான என்று நாம் கருதிவிட வேண்டாம். நான் சொன்ன எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷைத்தானோடு தொடர்புடையதாக இருக்கும். வட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணம் கொடுத்து அதுக்கு இத்தனை % வாங்கினா மட்டும் வட்டின்னு நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. நான் ஒரு ஹதீஸை வாசி காமிக்க பாருங்கள், உங்களுக்கு தலை சுத்தும். அல்லாஹ்வுடைய வட்டி 73 வகையாகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். வட்டி 73 வகைகளாகும். ஒரு காலம் வரும் வட்டியின் புகையாது உங்களை தீண்டும். நாங்கள் வட்டியுடைய புகையாது உங்களை தீண்டிடும் அப்படின்னா அது என்னப்பா வட்டி? 73 வகை வட்டி எது? அன்னு ஒரு சின்ன இது மட்டும் அல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லி காமிக்கிறேன். வட்டி 73 வகைகளாகும். அவற்றில் மிக குறைந்தது ஒரு மனிதன் தனது தாயை திருமணம் செய்வதை போன்றாகும். வட்டி எங்கே போய் நிற்க தெரியுதா? இந்த இஎம்ஐ. குறிப்பாக ஒத்த பிள்ளையை வச்சு மகனுக்கு 3.25 லட்சத்துக்கு 2.25 லட்சத்துக்கு 1.25 லட்சத்து பைக் வாங்கி கொடுக்குற அப்பம்மார்கள் இஎம்ஐயில் வாங்குகிற சம்பளம் 18, 20 இஎம்ஐ வாங்கிட்டு இது நோ இன்ட்ரெஸ்ட், 0 இன்ட்ரெஸ்ட் என்று உங்களை ஏமாற்றி தலையில் முளகரைத்து இஎம்ஐயில் உங்களை சிக்க வைத்து வட்டில் சிக்கி தவிப்பவர்களே, இட் இஸ் ஈக்குவல் டு மேரேஜ் யுவர் ஓன் மதர். புரியுதா? இது கூட வார்த்தை டீசெண்டாக இருக்குது.
இதிலே 90ஆம் பக்கத்தில் தாயை உறவு வைத்தது சமம்னு கடுமையான வார்த்தை இருக்கு. இப்போ தெரியுதா? எவனா வட்டிக்கு வாங்குவியா மொபைலு இஎம்ஐயில், அல்லாஹ்வை பயந்துக்க. இல்லையா உங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்க. பச்சை இது நான் சொல்லலை, ஹதீஸ் அப்படியே இருக்குது. இது சகியான ஹதீஸ். வேண்டாம் வேண்டாம், இத்தக்குள்ளா, நீங்கள் நானும் இத்தக்குள்ளா. அம்மாவை பார்க்கணும். எந்த அளவுக்கு மார்க்கம் அம்மா தாயை புகழ தெரியுமா? எவனா தன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போன்று என்று சொன்னால் மார்க்கம் ஹராமாக்கிட்டு. தாயை போன்றிருக்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல கூட மார்க்கத்தை தடை. இதுக்கு முன்னாடி கௌலா பின் சலபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவரை பார்த்து அவருடைய கணவர் என்ன பண்ண, சலபா என்ன சொல்லிட்டாரு, தன் மனைவியை தாய்க்கு ஒப்பாக வர்ணிச்சிட்டாரு. இது அல்லாஹ்வுடைய தூர சபைக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூர சொன்னார்கள், நீங்கள் இருவரும் பிரிந்து விட வேண்டியதாம் என்ற சட்டம் போட்டாங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் அதுதான், அது வரைக்கும் சட்டம் அப்படித்தான் இருந்தது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இறை தூதரே, என் கையில் ஒரு குழந்தை, என் இடுப்பில் ஒரு குழந்தை, என் வயிற்றில் ஒரு குழந்தை, எனக்கு அந்த மனுஷனை விட்ட வாழ்க்கையே கிடையாது, நான் எப்படி போகிறதுன்னு அந்த அம்மா கவலையோடு பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, என் இறை சட்டம் இதுதான் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இறை தூதரே அப்படின்றால் அல்லாஹ்விடத்தை என்னுடைய கஷ்டத்தை சொல்லி நான் முறையிடுவேன் என்று அழுதுகிட்டே திரும்பிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியை உம்மிடத்தில் முறையிட்டாலே அந்த பெண்மணியின் குரலை அல்லாஹ் செவியேற்றான். அல்லாஹ் அவளுடைய குரலை அவளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் செவியேற்றான். அப்போ அல்லாஹ் சட்டமாக்கணும். யாரால் அதுபோல சட்டம் சொன்னால் நீ தலாக்குறது நீ கிடையாது, அவர்கள் 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். 60 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோக்க உடல் தகுதி இல்லாதவர்கள் 60 ஏழைகளுக்கு என்ன செய்ய, 60 நாட்கள் உணவளிக்க வேண்டும். 60 நாட்கள் உணவளிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்லி லேசாக்கின. எந்த அளவுக்கு என்றால், தாயை போல என்ற வார்த்தை கூட சொல்வதற்கு மார்க்கத்தை அனுமதி இல்லாத போது இந்த வட்டியோட தயவு செய்து உலக ஆகத்திற்காக பைக்கு, வீட்டில் ஃப்ரிட்ஜு கிட்ஜு கொண்டாட்டிமார் பேச்சை கேட்டுட்டு, அல்லது நீங்களே ஊதாரி பயலாக இருந்து வீடுகளில் இஎம்ஐ சிஸ்டத்தை வச்சு என்ன செஞ்சிடாதீங்க. தயவுசெய்து உங்கள் தாயோடு திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுக்காதீர்கள். இத்தக்குள்ளா, நீங்களான இத்தக்குள்ளா. அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் போனால் அந்த பைக்கில் அடித்து உடச்சிங்க, ரிட்டன் கையில் கொடுத்துருங்க. மொபைலை அடித்து ரோட்டில் போட்டு சாதாரண ஹேண்ட்செட்டு கையில் வச்சுக்க. ஹலாலாக வாழ கற்றுக்குங்க, ஹலாலாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மகன் பாசம் பைக்கில் கொண்டு இழுத்துறோம்னா, உங்கள் மனைவியருக்காக வக்காலத்து வாங்க, மனைவி மூஞ்சில் ஓங்கி அந்த கருப்பு புள்ளியை வையுங்கள். எல்லாத்துலேயும் அடிக்கடி பொண்டாட்டி அடிக்க சொல்லுவாங்க. பொண்டாட்டி அடிக்கல இல்லை, ரொம்ப டேஞ்சர் அங்கே தான் ஆரம்பிக்குது. மோசமான பாசத்தின் காரணமாக தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற செல்லத்தில் கணவனை போட்டு நெருக்கி பிடிச்சி அவனை ஒத்த பிள்ளை வச்சுருக்க, அவனுக்கு அது கூட வாங்கி கொடுக்க. நீ என்ன ஆம்பளைன்னு கேட்டால், நீ ஆம்பளையா ரெண்டாவது முதல்ல மூமினாரு. உன் பொண்டாட்டி சொல்கிற ஆம்பளை இல்லை, அல்லாஹ் சொல்கிற நல்லடியானாக வாழ கற்றுக்கொள்வோம். நம்ம அல்லாஹ் சொல்கிற நல்லடியானாக வாழ கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் முடியார்களே, 2ஆம் முறை பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நுஸ்ஸலி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். தன்னை மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியான மார்க்க சகோதர சகோதரிகளே, அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக இன்னொன்று வருது. அது ரொம்ப என்னை கவலை கொள்ள செய்தது. இதெல்லாம் வட்டியில் சேருமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒன்று தாயை திருமணம் செய்வது போன்றாகும். 3வது வட்டில் மிக கடுமையான ஒன்று ஒரு முஸ்லீமின் கண்ணியத்தை தகர்ப்பதாகும். எந்த சூழலையும் பிற முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை தயவுசெய்து குலைத்து விடாதீர்கள். ஒன்று தாய்க்கு உறவுக்கு சமமாக சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பிற முஸ்லீம் கண்ணியத்தை ஒருபோதும் குலைத்து விடக்கூடாது. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க மக்களை, தயவுசெய்து. இந்த உலகில் எவனும் யோக்கியன் இல்லை. ஏன் இது யார் சொன்னா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களே நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம். எவனும் நான் யோக்கியன் என்று யாரும் தன்னை சொல்லிக்கொள்ள வேண்டாம். யாரும் ஒரு சொல்லு, உங்களை யாரும் விண்ணளவுக்கு உயர்ந்து விட முடியாது. எவனும் பூமியை புலந்துட்டு உள்ளே போயிடவும் முடியாது. அதுவும் உனக்கு வீக்கில் உன்னால் முடியாது. எவனும் பரிசுத்தவான் இல்லை. ஆதமுடைய பிள்ளைகள் யாவருக்குமே என்ன செய்யுது, பாவத்தில் பங்கு சேர்ந்துக்கிட்டே வருது. எப்படியெல்லாம் பாவம் வரும்? உன் கண் பார்க்கிறது, உன் கண் செய்யும் விபச்சாரம்.
உன் கரங்கள் அதை அடைய துடிக்குது, அதுவும் விபச்சாரம். உன் உதடுகள் அசிங்கமாய் ஆபாசமாய் பேசுகிறது, அது விபச்சாரம். உன் காது கெட்டதை கேட்கிறது, அதுவும் காதுகள் செய்யும் விபச்சாரம். உன் கால்கள் அதை நோக்கி நகர்கிறது, உன் கால்கள் செய்யும் விபச்சாரம். 2 தொடைகளுக்கு நடுவில் மருமகருக்கு ஒன்று அதை செய்து விடுகிறது, மெய்ப்பிக்கிறது அல்லது பொய்ப்பிக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிடும், இல்லைன்னா இல்லை. நத்திங். தேர் இஸ் நோபடி இஸ் கிளீன். நோபடி இஸ், எவனும் சுத்தம் இல்லை, எவனும் சுத்தம் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் 2, அதாவது ஆணும் பெண்ணும் ஒருவரும் தனித்திருக்க வேண்டாம். 3ஆவதாக ஷைத்தான் இருப்பான். இவ்வளோ பேரை தாண்டி வச்சுட்டு போகிறப்போ போட்டு போகிறப்பா, நிறுத்து. ஆம்பளை பொம்பளை மேடம், ஆம்பளை பொம்பளை. 3ஆவது யார்? இல்லை நம்மெல்லாம் இப்படி அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சோதிக்கணும் அல்லாஹ் இருந்தால் நீ நானும் தாக்கு பிடிக்க முடியாது. புரிஞ்சுதா? அதனால் அல்லாஹ் சொன்னபடி எவனும் யோக்கியன் இல்லை. இந்த மனநிலையோடைய வாழ்ந்தால் அடுத்தவன் குறைய தேடுறது குறைஞ்சிடும், அடுத்தவனை பேசுவது குறைஞ்சிடும். இன்னும் எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஆண் மகனை பெண்ணையோ தலை தூக்க முடியாத அளவுக்கு அவளை கண்ணியத்தில் விளையாடாதீங்க, யாரும் விளையாடாதீங்க. உங்கள்கிட்ட யாராவது இது போல செய்திகளை சொல்ல வந்தால் நிறுத்துன்னு சொல்லிடுங்க. நிறுத்து, வேற பேச்சு பேசு, வேற பேச்சு பேசு. என்ன தெரியுமா? ஹதீஸோட தொடர்ச்சி முந்தியது என்ன? தாயை உறவு வைப்பது. அதுக்கு அடுத்தால் என்னது? முஸ்லீம் கண்ணியத்தை. 2 நல்ல தொடர்ச்சி. எப்பா என்ன இதுக்கு கூப்பிடாத, ஒரு சகோதரன் கண்ணியத்தை பற்றி குறைச்சி பேசினார், வேண்டாம், முடிஞ்சால் மறைச்சிக்க, இல்லைன்னா விட்டுட்டு ஓடு, என்னை கூப்பிடாது என்று சொல்லிடுங்க. நான் சொல்வது சீரியஸான விஷயம். குறிப்பாக வீட்டில் பெண்கள்கிட்ட பேசுங்கள், சாப்பிடும்போது மனைவியிடத்தில் பேசுங்கள். பெண்கள் அதிகமாக அடுத்தவள் குறையை தேட ஆரம்பிப்பார்கள். அவ அப்படி இவ எப்படி என்று பேசுவார்கள், அவள் எளிதாக பேசிவிடுவார்கள். அல்லாஹ் சூரா நூறில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். உங்கள் நாவுகள் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாரதூரமானதை வெளியேற்றி விட்டன. நீங்கள் வேணா மறந்துருக்கலாம், அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். நீங்கள் சொல்வதை போன்று குற்றமுள்ள பெண்ணாக ஆணோ இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அதே போல் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருந்தால், பாவ மன்னிப்பை தேடி அழுதிருந்தால், அவரை மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நீங்கள் நானும் யார்? நம் பாவங்கள் பட்டியலை அல்லாஹ் மறுமை நாளை கொண்டு நிறுத்தும் போது யார் நமக்காக பரிந்துரை செய்வார்? நம்மோட ரகசியம் பேசுகிற நண்பனா? நம்மிடத்தில் இன்னொருத்தரை பற்றி செய்தி கொண்டு வந்த மனிதன் நமக்கு பரிந்துரைக்க போகிறானா? கிடையாது, யாரும் கிடையாது. ரொம்ப கவனம் சொல்கிறேன். இந்த சமூகம் அழிந்து போகும், இந்த சமூகம் அழிந்து போகும். பிற மனிதன் கண்ணியத்தில் கை வைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது கண்ணியத்தில் கை வைப்பான். நமது பாவங்களை அல்லாஹ் அம்பலப்படுத்திடுவான். நான் யோக்கியன் என்ற மனநிலை எப்போதும் யாரும் திகழ வேண்டாம். எனக்கும் குற்றம் இருக்கிறது, நானும் பாவம் செய்திருக்கிறேன், அல்லாஹ் இறைவா என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே நினைக்கணும். உங்களுக்கு முன்னாடி பிறருடைய தவறொன்று கண்ணுக்கு புலப்பட்டால், கண்ணால் நீங்கள் பார்த்து விட்டால், நீங்கள் அதை மறைப்பது தான் உங்களுக்கு சிறந்தது. அது உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை. நீங்கள் எந்த மனிதனை தவறு செய்ததாக கண்டீர்களோ அந்த மனிதன் தனிமையில் அழுதால் அல்லாஹ்விடத்தில் பாவம் அனுப்பித்து அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் உன் வாயால் நீ இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் மறைத்த ஒன்றை பகிரங்கப்படுத்தி இருந்தால், அது உலகம் சுற்றி செய்தி வந்து கொண்டிருந்தால், மன்னிக்கப்படாத குற்றத்தை செய்து நீதானே ஒழிய தவறு செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். நீங்கள் நான் தான் குற்றவாளி அளிப்போம் அல்லாட்ட. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்தவர்களை பற்றி ஒருபோதும் பேசுவதை தயவு செய்து வழக்கமாக்கி கொள்ளாதீர்கள். மட்டுமல்லாது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்கள் அவங்க எத்தகைய உறுதிமொழி அல்லாஹ்விடத்தில் கொடுத்தா உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிற முட்டாள்தனமான வேலையை செய்துவிட வேண்டாம். நமக்கு அது தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. இதான் மார்க். அது எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி விரலை நீட்டினால் 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கின்றாங்க. அல்லாஹ் இயற்கையில் அப்படி தான் படைச்சிருக்கான். இஃப் யூ பாயிண்ட் அவுட் சம்திங் எனிபடி எல்ஸ், these 3 fingers are showing yours towards you. உன்னை நோக்கி காட்டுது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே வேண்டாம். நாம் நம் குறைகளை தேடி அல்லாஹ்ட்ட பட்டியல் போட்டு பாவ மன்னிப்பை தேடி அழுது நல்லறங்களை செய்து கொண்டு வாழ்ந்து மரணிப்பது தான் சிறந்தது. இதெல்லாம் நீ ஈஸியாக கருதி செய்தான். நமக்கு என்ன செய்யறான்னு கேட்டால், சமூகத்தை திருத்துவதாக நினைத்து கொண்டு பாவங்களை பகிரங்கப்படுத்த சொல்கிறான். இதோ வலைதளங்கள் காலம், மக்களை புரிந்து கொள்ளுங்கள். வலைதளங்கள் காலம், வலைதளங்கள் காலம். நீ நானும் விட்டாலும் மரம் டெலீட் பண்ணாலும் கூகுளில் சேவ் ஆகிடும். என்னைக்கே ஒரு நீ டெலீட் பண்ணியிருப்பேன், ஒன் எடுத்து நோ செகண்ட் எடுத்து ஷேர் பண்ணிடுவான். நீ தப்பு நினைச்சு நீ டெலீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்ரி ஒன் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் போடுறிய, நீ யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணியோ நீ தப்பு நினைச்சு நீ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வசமாக ஒரு செய்தி கிடச்சிடான், தப்புன்னு 10 பேர் ஷேர் அடிச்சிருவான்.
முடிஞ்சது, பரவிடும். நீ நினச்சி நான் டெலீட் கொடுத்தேன், நீ டெலீட் கொடுத்தனா, ஆனால் அது அங்கே போயிரு. யாரை ஒரு மூமியின் கண்ணியத்தை சீர்குலைக்க நினைக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ்விடத்தில் அவன் பாதிக்கப்பட்டவன் தான், அவன் பாதிக்கப்பட்டவன் தான். அல்லாஹ்விடத்தில் அவன் மனம் இருக்க கையேந்தினால் அல்லாஹ் பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு எந்த திரையும் கிடையாது. ஒரு தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் தனது சுயமரியாதை, நல்லா கேட்டுடுங்க, ஒரு மனிதனுடைய சுயமரியாதை ஹரம் ஷெரீஃபை போன்று புனிதமானது, ஹஜ் மாதத்தை போன்று புனிதமானது, வர இருக்கிற அரஃபா தினத்தை போன்று புனிதமானது. எது? ஒரு மூமினின் கண்ணியம். அவனுடைய சுயமரியாதை புனிதமானது, அவனுடைய சொத்து புனிதமானது, அவனுடைய ரத்தம் புனிதமானது. அவனுடைய சுயமரியாதை கைவிக்கிறதுமாக எந்த காலத்தில் யாரை பற்றியும் பேசாதீர்கள். என்னை பற்றி தவறே ஒன்றை நீங்கள் கண்டால் முடிந்தால் நேரிடத்தில் வந்து என்னை சொல்லுங்கள், அண்ணா உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், சரியா தவறான தெரிஞ்சுக்கலாம், தாராளமாக கேட்கலாம், தவறு கிடையாது. எனக்காக இந்த சப்ஜெக்ட் நான் பேசுகிறேன். பொதுவாக இது யாருக்கு இது சிந்தனை வருதுன்னு கேட்டால், பொதுவாக பேச்சு பொதுவாக அடிபட்டுருக்கோன்னா வளவளைங்களெல்லாம் எப்போ எழுதுவாங்க கிழிப்பாங்க, நாங்களே தொடச்சி போய்கிட்டே இருப்போம், வண்டி போயிட்டு டோன்ட் கேர் லைஃப், எங்களை எல்லாம் இருக்கான் பார்த்துக்கணும். ஆனால் இந்த பூனை வேஷம் போட்டுறான் பார், சாமியார் வேஷம் போட்டான் போய்மர், இவன் தான் பேசிட்டு அடைவான். இவர்கள் தான் கேடானவர்கள். தயவு செய்து யாரை பற்றியும், எந்த பெண்ணை பற்றியும் அவதூறு பேச வேண்டாம், எந்த ஆணை பற்றியும் ஒரு காலம் அவதூறு பேச வேண்டாம். முடிந்தால் அந்த வாழ்க்கையில் ஓடுவோம். எதற்கு? நல்லறங்கள் செய்வதற்கு ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். இந்த உயிர் பிரியும் வரை அல்லாஹ்வின் திருப்தியை பெற வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறந்தது என்று நம்பிக்கை வைத்து கொண்டால் அடுத்தவன் குறையை தேடுவதற்கு நேரம் இருக்காது. என் குறைகளை என்னவென்று நான் பட்டியல் போட நம்மே தேடினாலே போதும், தானாக கண்ணில் கண்ணீர் வந்துடும், தானாக கண்ணீர் வரும், நமது முடிவை பற்றி நமக்கே கவலை வரும். அல்லாஹ்ட்ட சரணடைவோம். அல்லாஹ் முடியார்களே, சில பாவங்கள் அலட்சியமானவை, சின்ன சின்ன விஷயம்தானே நீ நினைச்சிருப்பீங்க. என்னால் இயன்றவரை பட்டியல் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஒன்றே சொல்லி நிறைவு செய்கிறேன். மக்களை புரிந்து கொள்ளுங்கள், பொறாமை குணம் மட்டும் வந்துவிட வேண்டாம். எக்காலத்திலும் யார் மீதும் பொறாமை கொள்ள வேண்டாம். பொறாமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருட்கொடை மீது நீங்கள் வைக்கிற பயங்கரமான ஆயுதம். அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய செல்வத்தையோ அந்தஸ்தையோ பிள்ளைகளையோ அல்லாஹ் அதிகமாக வழங்கியிருக்க, நீ அதை பார்த்து பொறாமைக்குள்ள அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தார்? யார்? நீ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறீர்களா? பொறாமை கொடிய நோய். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்பு சென்ற சமுதாயத்துக்கு வந்த நோய் உங்களுக்கு வந்து விடுமோ என்று கவலைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன கேட்டார்கள்? பொறாமை தான். அந்த பொறாமை மலித்து விடும் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை மலித்து விடும் என்றால் தலைமுடிய வேண்டும். இல்லை 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 சொல்லிட்டு கவலையோடு சொன்னார்கள், உங்கள் தீனையை அழித்து விடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். நம்ம மார்க்கமே காணாமல் போயிடும். தீன் என்னது? அல்லாஹ் அருட்கொடையாக அல்லாஹ் பாதுகாத்த மார்க்கம் அது. இந்த மார்க்கத்தை அழிக்கும் ஒரு கொடிய காரியம் தெரியுமா? பொறாமை என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்தார். அது பொறாமை வேண்டாம். எதை கிடைத்தாலும் கிடைத்தது போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற அந்த மனப்பாங்கு வந்தால் உலகத்தில் நம்ம ரொம்ப இனிமையாகவும் வாழலாம். பொறாமைத்தனம் வந்துவிடக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கும் நான் சொன்ன ஹதீஸ்களை நல்ல ஆண் மக்கள் பக்கத்தில் மனைவிட்ட உட்காந்து அடுத்தவளை பற்றி பேசாதே, அடுத்த வீட்டை பற்றி பேசாதே, யாரை பற்றியும் பேசாதே என்று சொல்லுங்கள். பொறாமை வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதே போல் இஎம்ஐக்கு வட்டிக்கு வாங்கி மகனுக்கு பைக்கு மொபைலு அல்லது நீங்கள் நகை நட்டு என்று வாங்குதல் சொன்னால் தாயை உறவத்தில் சம்பந்த கொடிய ஹதீஸ் இருக்கிற என்று எச்சரிக்கை செய்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் அப்படின்னு.